பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னுக்கான தேவ வார்த்தை 2 நாளாகும் 15வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். நீங்கள் உங்கள் கைகளையே நிகழவிடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கும் பலனுண்டு. நீங்கள் கைகளை நெகிழவிடாமலும் திடன் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியங்களுக்கு இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் தேவன் பேசுகிறாரு. எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா விசுவாசமாக நீங்கள் இருக்கும்போது என்ன பாடுகள் வந்தாலும் என்ன எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 17:16 நீங்கள் பாருங்கள். கடுகு போல் கொஞ்சம் விசுவாசம், கடுகளும் விசுவாசம் இருந்தாலே அது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். கடுகு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது நம்ம இதில் எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். ஆனால் அந்த கடுகளுக்கு விசுவாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அந்த விசுவாசம் இல்லாமல் எவ்வளோ தான் நம்ம ஜெபம் பண்ணாலும், என்ன தான் வேதத்தை வாசித்தாலும், நம்ம அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் கிரியை நடக்காது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் தேவஜனமே நம்ம பாருங்கள். அதே போல் 1 யோவான் 2:14 நீங்கள் கூட பாருங்கள். அந்த வசனத்தை மேலே விசுவாசிங்க. அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை பிடிச்சிக்கோங்க. அந்த வசனத்தை இந்த வந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறதுனா, திடன் மனதாக இருங்க, விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதனால் நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் இந்த வசனம் இதை படித்து தியானிக்கும் போது அந்த விசுவாசம், இன்றைக்கி தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு காலையில் இருந்து சாயந்தரம் வரை தேவன் என்ன பண்ணுறார், நான் விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன், நான் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனை பாதத்தை நீர் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது. இப்போ சாதாக் மேதே காவேரில் நம்ம பார்க்குறோம். அவர் விசுவாசமாக இருந்தார் பாருங்கள். 7 மடங்கு அக்னி சூழ்நிலை கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஏன்னா தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என் விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் 7 மடங்கு அக்னி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ராஜாவே, நாங்கள் 7 மடங்கு இல்லை 50 மடங்கு நீ போட்டாலும் என்னை தேவனை மட்டும்தான், ஜீவனுள்ள தேவன் அவன் மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம், நீங்கள் நிறுத்தியிருக்கிற அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விசுவாசத்தோடு இருந்தார். ஆனால் அந்த அக்னி சூழலில் கூட அவர் போடும்போது தேவதூதனை வந்து அவனை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசத்தோட தேவன் மேலே வசனத்து மேலே நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். என்ன காரியம் இருந்தாலும் சரி அவர் பாதத்தில் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னென்னா பாருங்கள், நீங்களோ உங்கள் கைகளிலே நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள். என்ன பண்ண, நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க, உங்கள் கிரியைகளுக்கும் பலன் உண்டு. நீங்கள் என்ன பயப்பட்டாலும் பலன் இருக்காது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க, தேவனை விசுவாசிங்க. அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகள் சுவாமி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள வாழ்க்கையில் தேவா நீர் கர்த்தாவை ஆண்டவரே அவங்களுக்கு பலனை கொடுங்க அப்பா, தைரியத்தை கொடுங்க சுவாமி. என்னென்ன காரியங்களாக பயந்து இருக்கிறாங்களோ அந்த பயத்தில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்தித்து தகப்பனே நீர் ஆசீர்வதிங்க. உங்களை போக்கத்தையும் வரத்தையும் கையின பிரயாசத்தையும் தேவனே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த ஒரு காரணத்துக்கும் சோர்ந்து போகக்கூடாதுப்பா. அதே போல் கர்த்தாவே, இன்னைக்கப்பா பிறந்த நாளும் வெட்டிங் டே இருந்தாலும் சுவாமி உங்கள் பிரயாணத்தை கூட கர்த்தர் நீர் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கூட அநேக ஜனங்களுக்கு நீர் அனுப்புங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன், ஆமேன் ஆண்டவர்.